உள்ளி தயிர் கறி செய்ய 75 கிராம் உள்ளியை லேசாக வதக்கிட்டு பூண்டு நசுக்கியது 3 பல் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு 1 நிமிடம் மட்டும் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, காயப்பொடி போட்டு திரும்பவும் 1 நிமிடம் மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது. 150 ml தயிரை லேசாக அடித்து எடுத்துக்கிட்டு வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சட்டி சூட்டிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு லைட்டாக சூடு இருந்தால் போதும். அதிகமாக சூடு இருந்தால் திரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ தாளிக்கு ஆயில் விட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு கலந்து விட்டுட்டு உள்ளி தயிர் கறியில் கொட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவே தாங்க, உள்ளி தயிர் கறி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. புளிப்பு இல்லாத தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளி தயிர் கறி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.